என்னடி இது எனக்கே புரிய மாட்டேங்குது. எதுக்கிட்ட என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க? உனக்கு எதுவுமே புரியாது இல்லை. போன டைம் உங்கள் அக்காவுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் உனக்கு பண்ண போகிறாங்க. எனக்கு வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கடி. பேசாமல் கொஞ்ச நேரம் இரேண்டி, இதெல்லாமே செஞ்சு தான் ஆகணும். சரி, அக்கா இங்கே? காவியா இங்கெல்லாம் வரக்கூடாதுடி, அவள் கீழே தான் நிற்கணும். உனக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உனக்கு யார் அத்தை பொண்ணு மாமா பொண்ணதோ அவங்க தான் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இல்லையா, அதனால தான் என்ன உங்கள் அம்மா நிற்க சொன்னாங்க. உங்கள் அக்கா முன்னாடி நின்று வரவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னடி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமி இரு. என்னமோ மாதிரி இருக்குடி, எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். கசகசன்னு இருக்குடி. ரெண்டாவது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல. எப்படா கழட்டி போட்டு ஃபேன் ஷர்ட் போடுவேன்னு இருக்கு. இனிமேல் இப்படி தாண்டி ட்ரெஸ் பண்ணணும். நீ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னடி சொல்கிறேன்? ஐயோ, என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. ஐயோ, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படி நிற்கிறது? இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்கன்னு தான் இதை போட்டுக்கேன் தெரியுமா. கிழிஞ்சிது. என்ன பண்ணுவியோ தெரிலடி. சரி, அது உங்கள் பாடு உங்கள் அம்மா பாடு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு பேசாமல் அமைதியாக நில்லு, இல்லைன்னா உங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க. அப்புறம் எல்லோரும் மொய் கவர் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பர்ஸில் வைப்பியான். எல்லாத்துக்கிட்டேயும் கீழே காலில் ஆசீர்வாதம் வாங்க சொல்லி உங்கள் அம்மாமையும் சொன்னாங்க. அதுக்கு மேலே அந்த பர்ஸை வைக்க முடியலன்னு என் கையில் கொடுக்க சொன்னாங்க. நான் பத்திரமா கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஓகேவா? சரி சரி. அப்புறம் யாராவது கையில் அமௌண்ட் வச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோ. அதை வச்சு தான் பின்னாடி உங்கள் அம்மா அப்பா சீட் செய்ய முடியும். புரியுதா? ஐயோ, இதே சாமி இருந்தால் அவங்களும் நமக்கு செய்ய வேண்டாம், நம்மளும் அவங்களுக்கு செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷனு இவ்வளோ பிரச்சனை எனக்கு புரியல. இங்கே பாரு, எல்லாமே நமக்கு ஒரு டைம் தான் நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த விசேஷம்லாம் எப்பாவது ஒரு நாளைக்கு தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுடி, புரியுதா? அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இனியே நினச்சாலும் நாளைக்கு இந்த விசேஷத்தை நடத்த முடியாதுல்ல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு உன் பேரை சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஆமாம் ஆமாம், சாப்பிடுவாங்க போடி. சரி, ஒரே நிமிஷம். எங்கடி போகிறேன்? ஒரே நிமிஷம் இருடி, வரேன். ஏய், இங்கே வாடி ஒரு நிமிஷம். ஐயல், இங்கே வாடி. கையில் நீ ரொம்ப அழகாக இருக்கடி இந்த பாவாடை தாவணியில். அது என்ன மேடம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்லாம்? எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ வித்தியாசமாக போட்டிருக்கீங்க. லேக்காங்கா தாண்டி போட்டிருக்கேன். என்ன ஓடி, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடி நீ. இதில் என் கண்ணே பற்றும் போ. ஆமாம் ஆமாம், போடி நீ. இன்னைக்கு தாண்டி நீ பொண்ணு மாதிரி லட்சணமாக அழகாக இருக்கேன். என்ன இந்த கண்ணாடியை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன். எதுக்கு கண்ணு தெரியாமல் போய் யார் மேலே இடிக்கிறக்கா? போடி பேசாம. ஏய், என்ன அந்த பக்கம் பாரு, உனக்கு மேட்சிங்காக ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எனக்கு மேட்சிங்காவா? இவன் எதுக்கிட்டு ஏன் கல்லில் ட்ரெஸ் பண்ணியிருக்கான்? உன்ற மாமன் தானே, கேட்டு பாரு. உன்னை கொண்டுருவேன். உனக்கு இவன் மேலே ஏதாவது ஐடியா இருக்கு? வேண்டாம் சாமி, எனக்கு இவங்க யாருமே வேண்டாம். நான் ஐடியா பண்ணுறதே வேற ஆள். சரியா? போய் தொலை. கையில் என்ன பண்ணுற? ஆனால் இந்த நாள் உன் பின்னாடி தானே வலிஞ்சிட்டு தெரியுது. அவன் என் பின்னாடி வலிவான், எங்கள் அக்கா பின்னாடி வலிவான். இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கு பின்னாடி வலிவா. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த அஞ்சலி வரட்டும், அந்த கழுத பின்னாடியும் வலிச்சிட்டு நிற்பான். அப்போ எனக்கு மட்டும் எதுக்கடி சொல்கிறேன் உங்கள் மாமன்னு? ஐயோ சாமி, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. வெற்றியும் பரவாயில்ல, அதே மாதிரி கதிரும் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஆனால் இவருக்கான் பாரு, இவன் சரியான ஒன்றா நம்ம கேடிடி. அது எனக்கும் தெரியும். டேய், உனக்கு கொன்றுவேன். எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. கத்துனேன்னு வச்சுக்கோ, வந்து செக்கினிலே அப்புவாங்க. எங்க அம்மா தான் சும்மா உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. நான் அதே சாக்கில் உன்னை பார்க்க வந்துட்டேன். கையில் மாமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கனா? நல்லா தான் இருக்கேன். அதுவும் அத்தை பொண்ணு கிட்ட கேளு. நீயும் ரொம்ப அழகா இருக்கடி. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லடா. அப்புறம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லடி. நான் சொன்னது உன் பக்கத்தில் நிற்கிறாள் என் மாமன் பொண்ணு, அவகிட்ட. வேலையை பாரு. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு நான் அழகா இருக்கேனா இல்லையா? நீயும் அவ்வளோ பேசினா அதோட நிறுத்திக்கோங்க. என்ன பேசுறவளை வச்சுக்காதடா. கீழே எல்லாரும் இருக்க முடியும், அமைதியா பேசுடி. அடியே, என் மாமன் பொண்ணு, நான் பேசினாலும் என்னை பற்றி அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு சீஃப் கெஸ்டே நீ தான். அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் கத்துனேன்னு வச்சுக்குவேன், உங்கள் அம்மா அப்பா மானம் தான் போகும், ரெண்டாவது ஓமானமும் போகும். இங்கே கற்று கற்று கற்று. நானும் பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இன்னைக்கு ஒரு நாளாவது இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. தேவையில்லாமல் என் வாய் போடுதான் இங்கேருந்து கிளம்பி போடா. என்னடி இஷ்டத்துக்கு வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். கொள்ள தட்டி கையில் கொடுத்துரும் பார்த்துக்க. நீங்கள் மட்டும் அப்படியே மரியாதையை கூப்பிட்றீங்களோ? என்னமோ பொண்டாட்டி டீ போட்டு கூப்பிட்ற மாதிரி வாட்டி போடின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீயும் பார்த்து பேசு, இல்லாட்டி பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன்.
ரெண்டு சரியான அராத்துக்கு இதுக்கு நடுவில் எங்கள் அக்கா என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டான். இவ யாரை பார்க்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். இவளை அப்புறம் பேசிக்கிறேன். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கு? விசேஷத்துக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. டாக்கு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒரு உமா எது? ஒரு உமன் பேக் எடுத்து கையில் வச்சுக்க சொன்னாங்க, பணமெல்லாம் வாங்கி வச்சுக்க சொன்னாங்க, அவ்வளோதான். சமாளிக்காதடா. நீ எப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியும். பாருடி எப்படி சமாளிக்கிறான்னு. போங்கடி பெரிய விழுத. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு. திமிரா கொழுப்பு. உங்களை விட ஜாஸ்தி இல்லடி, சரியா? கீழே போறீங்களா? போறம்போ கூட்டா கொடுக்குறவன இதுக்கு என் இடுப்பு இருக்குல்ல. ஓடி சரியான திமிரு பிடிச்சோண்டி. எப்படி இடுப்பை கிளிக்கு போறான் பாரு. இவனை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? உன்னை என்ன பண்றது? ஐயோ வேணாண்டி. இவன் இப்பவே இப்படி இருக்கான், இனி பெருசான எப்படி இருப்பானோ யாருக்கு தெரியும். ரொம்ப கஷ்டண்டி இவனை வச்சுக்கிட்டு. சரி சரி. ஹே வாடி, என்னடி இவ்வளோ அழகா இருக்க? நான் உனக்கு அக்காடி, அதை முதல் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடு. அது எனக்கும் தெரியும், ஆனால் நம்ம ரெண்டுத்துக்கும் கொஞ்ச நாள் தானே வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் வாடி பொடிந்த கூப்பிட போடி. நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க, நீ எப்படியோ கூப்பிட, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவளுக்கெல்லாம் முன்னாடியும் ஸ்டேஜ்லேயும் தானே இருப்பாங்க. நீ ஏன் இங்கே வந்த? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, அது ரெஸ்ட் ரூம் போகணும். அது அந்த பக்கம் இல்லை இருக்குது. என்னமோ புதுசாக வீட்டுக்கு வர விளையாட்ட பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லடி. யாரு? ஐயோ வினிதாவா? ப்ரோ என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. எப்படி இவளை மீறி நான் போய் அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையே. தெரிஞ்சால் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டேய், அங்கே பேர் அனிதா ஒன்று கூப்பிட்றான். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். அத்தை வந்து உன்னையும் அனிதாவையும் வர சொன்னாங்க. போங்க ரெண்டு பேரும். நானும் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? இவ்வளோ மணி நேரம் பேசிட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை. இவன் பேர் இந்த நேரம் பார்த்தது பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்பான். இவனை சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல இருக்கே. என்ன இது பேந்த முழிக்கிறான்? இவன் பண்ணுறது சரியில்லையே. இவகிட்ட இப்படி சொல்லி சமாளிக்க. இவனை ஸ்டேஜில் கூப்பிட்டா போடி, நான் வேற கீழே வந்துட்டேன். போ. ஸ்டேஜில் யாருடி என்னை கூப்பிட்டாங்க? வேற யாரு? உங்கள் லொக்கா தான். போ. யாரு? காயுக்கா கூப்பிட்டாளா? ஆமாண்டி, கிளம்புடி போடி. ஐயா, அதுக்கே இப்படி சடைஞ்சுக்கிறேன். போகிறேன். என்னமோடி, நீ பண்ணுறது சரியே இல்லை. எதுக்கு இவன் நாய் மாதிரி நம்மளை விரட்டி அடிக்கிறான்னு தெரியலையே. சரி நான் போயிட்டு வரேன். ஏய், நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. என்னன்னு பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாயாலே ஒரு நாளைக்கு உண்மையை பேசிக்கிறேன். சரி நான் போகிறேன். என்ன பண்ணி தொலை. என்னாச்சு? எதுக்காக இப்போ என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்? இல்லை, உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எதுக்காக இவ்வளோ கிட்ட வர வினி? இல்லை, அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன். என்ன? ஐயோ, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ரொம்ப பதட்டமாக இருக்கு. அது வந்து ஏதாண்டாலும் சொல்லு சீக்கிரமா. அது வந்து உங்ககிட்ட நான் நீ உங்களை என்ன? டே, சீக்கிரம் வருவியாமாடா? பெரியப்பா கூப்பிட்றாரு, வா. ஸோ இவனுக்கு வேற வரேன், ஒரே நிமிஷம். என்னன்னு சொல்லு சீக்கிரமா. அது வந்து சீக்கிரம் வாடி, இங்கே கூப்பிட்றாங்க வாடி. டே, உனக்கு வேற தனியாக சொல்லுமா, வாடா. ஸோ இல்லை, இப்போது இது சரியான நேரமாக இல்லை. இனி இப்போ நீங்கள் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்னை பார்க்க வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, டக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை, சரி அப்புறம் பேசுவோம். அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கூட சொல்ல முடியல. போய் விளையாடலாம். வெற்றி, நம்ம வீட்டில் இப்படி பேசுகிறாங்களே, உனக்கு எதுவுமே ஒரு ஃபீலிங் இல்லையா? எனக்கு எதுவுமே தோணலைம்மா. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் பெருசாகிறதுக்கு அப்புறம் நம்ம விருப்பம் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. பெரியவங்க 1000 பேசுவாங்க, ஆனால் நடக்கிறது தான் நடக்கும். நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம்ல, தெரியும்ல. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? என்ன வெற்றி இப்படி சொல்கிறாரு? சரி, அப்போ என்ன பிடிக்காதா வெற்றி? இல்லைம்மா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் காவியா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மாமா பொண்ணுங்களே ரொம்ப நல்ல பொண்ணு, பெஸ்ட்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒன்று நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படிக்கணும், பெரிய லெவலில் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது தான் நான் நினச்சிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் தான் இதை பற்றி யோசிக்க முடியும். நம்ம வீட்டில் சும்மா சொந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னையும் என்னையும் ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. எது கேட்டாலும் மனசில் எதுவும் ஆசை வளர்த்திக்காத. தயவு செய்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளால் சேர முடியலன்னு வச்சுக்கோவேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது வெற்றி. நீ ரொம்ப நல்ல பெரிய கோலோட தான் இருக்கீங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் நம்ம வீட்டில் பேசுகிறத வச்சு உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. போங்க. ஒரு 2 நிமிஷம் சும்மா ரெடி. சரியா? நாங்கள் வேற விஷயமா பேசிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ். வெற்றி விளையாட வருமா வராதா? நான் வரேம்மா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏன் வெற்றி, அப்போ என்றைக்குமே உன்னோட ஒய்ஃபை நீ ஏற்றுக்க மாட்டியா? காவியா, உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிற? நம்மளா இன்னும் சின்னவங்க தானே. வீட்டில் இருக்கிறவங்க தான் புரியாமல் நம்ம மனசை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுகிறத நான் நினச்சி கூட பார்க்கல காவியா. அப்படின்னு வெற்றி மாமாக்கு என்ன டிஸ்டர்பியா? வீட்டில் இருக்கவங்க பேசுகிறத பிடிக்கலையா? என்ன விஷயமா இருக்கும்? ஆனால் நான் இவரை நேசிக்கிறேனே. எல்லாரும் சேர்ந்து என் மனசில் ஆசை வளர்த்திட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுறது? காவியா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க சொல்லு. ஏன் மாமா, அப்படின்னு உங்களுக்கு என்ன பிடிக்காதா? அக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. கொஞ்ச நேரடி போய் விளையாடுடி. நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓ சரி. அவ இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மனசில் நான் இல்லையா? என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வீட்டில் பெரியவங்க 1000 பேசுவாங்க, அதை மனசில் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்படின்னா நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லையா? உங்கள் மனசில் நான் இல்லையா? நான் பெரிய பொண்ணான வீட்டில் இருக்க எல்லாருமே என்கிட்ட உங்களோட கல்யாணத்தை பற்றி, நம்ம கல்யாணத்தை பற்றி மட்டும்தானே பேசுனாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? காவ்யா, அவங்க பேசுகிறாங்கக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனசில் சில ஆசைகள் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்கணும், அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத என் எண்ணம். வீட்டில் இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க காவ்யா. உன்கிட்ட நான் முதல்லேருந்து உன்கிட்ட ஏதாவது தப்பாக நான் நடந்திருக்கேனா, இல்லை தப்பாக பேசியிருக்கேனா சொல்லு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எதிர்பார்க்குற? பத்தாவதுக்கு நீ ஒன்றும் என்னை விட அழகில் குறைச்சல் இல்லையே. நீ ரொம்ப அழகாக இருக்க, நல்லா படிக்கிற, எல்லா விஷயத்துலையும் நீ என்னை விட ஒரு படி மேலே தான் இருக்க காவ்யா. உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2வது விஷயம், நான் நிறைய யோசிக்கிறேன் காவ்யா. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணும். அப்போ தான் என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எனக்கு உன்னையும் பிடிச்சாலும் பிடிக்கலாம், பிடிக்காமல் போனாலும் போகலாம். ஆனால் இப்போ என் மனசில் இருக்கிறது லட்சியம் மட்டும்தான். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு டைரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா? நான் வந்து இவங்க பேச்செல்லாம் கேட்டு மனசில் ஆசையை வளர்த்திட்டு உட்காந்துருக்கேன் இல்லை வெற்றி? காவ்யா, நீ பேசுகிறது சரியில்லை. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. நம்ம 2 பேர்த்துக்கும் ரொம்ப சின்ன வயசு தான். நம்ம இன்னும் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாட்கள் இருக்குது, ரொம்ப வருஷங்கள் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பெரியவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் மனசில் வைக்காத. ஏன் இன்னும் நீ காலேஜ் எல்லாம் போகும்போது வேறு ஊருக்கு போகலாம், அங்கேயே வேறு யாராவது உனக்கு பிடிச்சிருக்கலாம். இல்லை இந்த ஸ்கூல்லேயே உனக்கு வேறு யாராவது பிடிக்க போகக்கூடிய நாள் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் தான் காவியம் அது வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. இப்போதைக்கு நம்ம படிப்பை பற்றி மட்டும் யோசிப்போமே. வீட்டில் இருக்கவங்க தேவையில்லாமல் உன் மனசில் ஆசையை வளர்த்ததுக்கு என்னை மன்னிச்சிக்கோ. நான் இதில் எந்த தப்பும் பண்ணலை. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால் அந்த முடிவை பற்றி யோசிக்க முடியல. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. இப்படியெல்லாம் நினைப்பா நான் நினச்சி கூட பார்க்கல வெற்றி. எல்லாரும் தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்திட்டீங்கல்ல. எனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கணும், கிடைக்கலன்னா அதை கிடைக்காம விடவே மாட்டேன். உன்னை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் வெற்றி, தெரியும். சரிங்க மாமா, உங்கள் விருப்பம். உங்களுக்கு என்னை பிடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பிடிக்கலைன்னாலும் இப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. போடா. தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்திட்டாங்க. உன்னை பெற்றவங்க என்னை பெற்றவங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் காவியா, நீயாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டியே. கண்டிப்பாக எனக்கு ஃப்யூச்சரில் உன்னை பிடிச்ச உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் பிடிக்கலைன்னா நீயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இது 2 பேர்த்துக்குமே உண்டான ஒரு உடன்படிக்கை தான். சரியா? வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பேசினாலும் மனசில் எதுவும் ஆசை வளர்த்திக்காத. வரட்டா? சரிங்க மாமா, சரி. என்ன பண்ணுறது? இதுதான் சரி. காவியா, ஏன் இங்கேயே நிற்கிறேன்? வா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஆரத்தி கிடைக்கணும்ல. ஆமாம், வெற்றி எங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, வெற்றி அந்த பக்கமாக என்னை வர சொல்லியிருக்காரு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரவா? வெற்றியா? இதுக்காகடி உன்னை வர சொல்லியிருக்காரு? சும்மாதாம்மா, ஏதோ ஒன்று காட்டணுமா, அதுக்காக என்னை கூப்பிடுறாரு. சரி நீங்கள் போங்க, நான் வெற்றி என்னன்னு கேட்டுட்டு அதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ, சரி சரி, சீக்கிரம் வாங்கடி. 2 பேருமே வந்துடுங்க, ஆரத்தி கரைச்சி சுற்றணும். சரிம்மா. என்ன யாரையுமே காணோம்? ஏண்டி ரமா, ஆரத்தி கரைச்சி சுத்தணும், வெற்றியும் காவியாவை மட்டும் காணமிச்சு எல்லாருமே இங்கே இருக்காங்களே. வெற்றி தான் அந்த பக்கமாக காவியா வர சொன்னா, நம்ம ஏதோ காமிக்கணுமாம்மா. நானும் அதை சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளையவே காணோம். நீ இவங்களுக்கு விளையாட ஆரம்பித்தா அவர் வேலையே தெரியாது, நேரம் பொறுத்தும் தெரியாது. நம்ம சுற்றி கரைச்சி ஊற்றிட்டு மட்டையெல்லாம் எரிச்சு விட்டுட்டு பிள்ளைய கூப்பிட்டு உள்ளே விட்டுறணும். இன்னும் வேலை இருக்குல்ல. பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. யாராவது என்னை காப்பாத்துங்களேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. நீ காவியோட குரல் மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாங்க, நீ போய் பார்ப்போம். ஆமாம், சீக்கிரம் வா. காவியா, காவியா கண்ணு எங்கே இருக்க? காவியா, காவியா ஆண்டி, இந்த பக்கமாக இருந்தது அண்ணி. புள்ள கத்துன சத்தம் கேட்குது. வாடி, ஒன்றும் ஆகாது, பிள்ளைய பார்த்துக்கலாம் வா. அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்க அம்மா. என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு வராங்கம்மா. ஐயோ, என்னடியாச்சு? யாரடி? என்னடியாச்சு? என்னடி சொல்கிறேன்? யார்கிட்டையும் உங்கள்கிட்ட தப்பு நடந்துக்க போகிறாங்க? இங்கே யாரும் அந்த மாதிரி இல்லையேடி. திடீர்னு என்னடி கொண்டு தூக்கி போடுற? சீக்கிரம் சொல்லி தோலடி. ஊருக்காரங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறாங்க. அம்மா 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 என்கிட்ட வேற யாரும் தப்பு நடந்துக்கிட்டம்மா. அம்மா அது நான் எப்படிம்மா சொல்லுவேன்? என்னடி காவியா, சீக்கிரமாக சொல்லு, எதா இருந்தாலும் சொல்லுடி. ஐயோ, பிள்ளையோட துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கே. சாமி, எதாக இருந்தாலும் சொல்லுடி, சீக்கிரமாக சொல்லு. வெளியெல்லாம் இருக்காங்க. யார் இப்படி பண்ணா? ஏன் இந்த கோலத்தில் வந்து நிற்கிறேன்? ஒரு நல்ல நாள் அதுவும்மா. அம்மா அது நான் எப்படிம்மா சொல்லுவேன்? என்ன நடந்தாலும் சொல்லு. இந்த மாதிரி உனக்கு பண்ணது யாரு? யாரும் கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிட்டா சொல்லு பாப்பா. அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லை. வேண்டாத்தை விட்டுருங்க. எனக்கு எதுவும் தப்பாக நடக்கல. தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். இது இதோட விட்டுருங்க. யாருன்னு கேட்குறேன்ல, சொல்லுடி. வேற யாரும் இல்லை. யாருடி? உங்கள் மூத்த பையன் வெற்றி தான் இப்படி பண்ணிட்டாரு அத்தை. என்னடி சொல்கிற? என்னடி சொல்கிற? என் பையனா? ஐயோ, இல்லவே இல்லை, சத்தியமாக என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்டி. என்ன பிள்ளை சொல்கிற? வெற்றியா? வெற்றி பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரே. ரொம்ப நல்ல பையன்டி. என்னடி நடந்துச்சு? யார் மேலேயும் இல்லதையா? ஐயோ, எனக்கு நீ என்ன பேசுகிறேன்னே புரியலையே. பார்த்தீங்களா, நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் வெற்றி மேல நம்பிக்கையில நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறீங்கல்ல. நீ என்ன தப்பு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன்டி. என் பையன்னு சொல்கிறியே. இல்லை, என் பையன் ஒரு காலம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்டி. அப்படி நான் அவனை வளர்க்கவே இல்லையே. காவியா, நீ ஏதாவது குழப்பத்தில் ஒன்றும் பேசலையே சாமி. உண்மை வெற்றி மாமா தான் இப்படி பண்ணானா? என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுடி. என்னை மன்னிச்சிரு. மேலே போய் சத்தியம் போட்டதுக்காக என்னை மன்னிச்சிரு. கடவுளே, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏம்மா, பெத்த பொண்ணை விட உங்களுக்கு உன் அண்ணன் பையன் தான் பெருசாக போயிட்டானா? நான் எவ்வளோ தூரம் வந்து நின்று சொல்கிறேன், அப்போ கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. சத்தியமாக வந்தாம்மா காரணம். உன் மேலே சத்தியம்மா. இதுக்கு மேலே வேறு யார் மேலே சத்தியம் போடணும்? இல்லை நான் செத்தாதான் நீ நம்புவியா? ஐயோ அண்ணி, வெற்றி எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் என் பொண்ணு பொய் சொல்கிறான்னு சொல்லி நான் நம்பி கேட்டேன். என் பையன், உங்கள் பையனை என் பையன் மாதிரி பார்த்தனே, இப்படி பண்ணிட்டானே அண்ணி. என் பொண்ணுக்கு இப்போ நியாயம் கிடைச்சாகணும். நீங்கள் இப்படி பண்ணி வச்சிருக்கா அண்ணி. பாருங்க அவளை, நீங்களே பாருங்க. இங்கே பாரு ரம்மா,
நீ என் பையன் மேலே தப்பாக்கிது பழிய இது போட்டுறாத சாமி, கெஞ்சி கேட்குறேன். தப்பான பழியை போட்டு நீ நம்மளோட உறவை இது பண்ணிடாத. இவ சொல்கிறது எனக்கு இப்போவே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. காவியா, நல்லா பார்த்துட்டு தான் சொல்கிறியா? என் பையன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா காவியா? அத்தை என்ன பேசுறீங்க? ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணா போய் சொல்லுவான், இந்த விஷயத்துல போய் சொல்லுவாளா? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? இல்லை எங்கள் அம்மா அப்படி என்னை வளர்த்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அத்தை? தானே என்ன நீ பேசுகிறீங்க? உங்கள் பையன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு என் பொண்ணு பழி போடுற லெவலுக்கு நான் கேவலமாக வளர்த்திருக்கேனா? இன்னொன்று என் பொண்ணு தப்பான பொண்ணா? இப்படி வந்து நிற்கிறாளே, இதை பார்த்து கூட உங்களுக்கு தெரியலையா? இல்லை, சத்தியமாக இருக்கவே இருக்காது. வெற்றி அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை. காவியா, தயவு செய்து இது சொல்லிடாதம்மா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிடாதம்மா. அத்தை கெஞ்சி கேட்குறேன்டா, உண்மையே சொல்லு. போதும் அண்ணி, நிறுத்துங்க. என் பொண்ணை பார்த்தா எப்படி தெரியுது? உங்கள் பையன் மேலே பழி போட்டு என்ன பேசுகிறீங்க அண்ணி? நீங்களும் தானே அவளை எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. என் பொண்ணு போய் பேசுகிற மாதிரி தெரியுதா? இப்படியெல்லாம் போய் பேசி ஏன் அண்ணி என் பொண்ணு தன்னோட மானத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிற, அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் என் பொண்ணையே கேட்குறீங்க? உங்கள் பையனையும் கூப்பிடுங்க, கேட்போம். இல்லைரம்மா, கொஞ்சம் பொறுமையாயிருடி. காவியா, சொல்லு காவியா. என்னட்ட எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி தான் நானும் கேட்குறேன். என்னை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரி தெரியுதா? சொல்லுங்க. இல்லை பொய் சொல்லிட்டு இருக்க பொண்ணு மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லடி, எனக்கு 2 பேர்த்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னால் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியலடி. சத்தியமாக என் பையன் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான்டி. முதல்ல உங்கள் பையனை கூப்பிடுங்க அண்ணி. வெற்றியை கூப்பிடுங்க. என்னால் முடியவே முடியாதுடி. நீங்கள் கூப்பிடாட்டி நான் கூப்பிட்றேன். வெற்றி இங்கே வா. வெற்றி. என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அத்தை, என்ன திடீர்னு இப்படி பேசுகிறீங்க? கவியா, ஏன் அழுதுட்ருக்க? என்னாச்சு? யார் என்ன பண்ணாங்க? யார் என்ன சொன்னாங்க? எது? யார் என்ன பண்ணாங்களா? யார் என்ன சொன்னாங்களா? நல்லா தான் நடிக்கிற வெற்றி. நீயும் நான் என்னமோன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல வெற்றி. அத்தை, என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. உங்கள் அம்மாவுக்கு உனக்கு எதுவுமே புரியாதுடா, புரியாது. என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து அவளை இப்படி பண்ணி வச்சதும் இல்லாமல் யார் என்ன தெரியாத நாட்டை கேட்குறியா? நல்லா வளர்த்தி வச்சுருக்கீங்க நீ, நல்லா வளர்த்தி வச்சுருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன் உங்களையும் உங்கள் பையனையும், ஆனால் இப்படி நடிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. போதுரம்மா போதும். நானும் எதுவும் பேசக்கூடாது, நம்ம குடும்பம் எல்லாம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியாக பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் நீயும் உன் பொண்ணும் பேசுகிறது சரியில்லை. என் பையன் மேலே ஒட்டுப்பத்த பழியும் திருப்பி இருக்கீங்க. என் பையன் இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறான். எனக்கு ஒன்றும் புரியலை சத்தியமாக. ஆனால் என் பையன் மேலே நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான். உன் பொண்ணு தான் ஏதோ போய் சொல்கிறான். ஏன் அண்ணி, என் பொண்ணு இப்படிப்பட்டவளா? நீங்கள் சொல்லுங்கள். இப்படி வந்து பொய் சொல்கிற அளவுக்கு என் பொண்ணு என்ன? உங்கள் பையன் மேலே என்ன கோவம் வச்சுட்டு வந்து இப்படி பண்ணியிருப்பா? ஒரு பொண்ணு எதில் வேணால் பொய் சொல்லுவா, இதில் பொய் சொல்லுவாளா? நீங்கள் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களா நீ? போதுரம்மா போதும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பாக இருக்குது. என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லவே இல்லை. அத்தை, நான் அவகிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கல அத்தை. நான் எதுவுமே தப்பு பண்ணல. என்ன கவியா, நீ என்ன சொல்லி வச்சுருக்கேன்? நான் உங்ககிட்ட எப்போ கவியா தப்பாக நடந்துக்கிட்டேன்? உங்ககிட்ட எதுவுமே நான் பேசவே இல்லையே காவியா. அப்படி இருக்கும்போது என்ன கவியா இப்படி ஒரு பொய்? இது பழி காவியா, இது காலம் பூரா மாறாது காவியா. என் மேலே ஒரு கரையாக விழுந்துடும். தயவு செய்து உண்மையை சொல்லு காவியா. என்ன மாமா, அம்மாவும் பையனும் மறைமுகமாக மிரட்டுறீங்களா? நீங்கள் எதுவுமே என்கிட்ட பண்ணலையா மாமா? கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது என்கிட்ட நீங்கள் அத்தனை தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல. இப்படி என்ன சங்கடப்படுத்தி வச்சுருக்கீங்களே மாமா. சத்தியமாக இல்லை இல்லை இல்லை. நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல. என் ட்ரெஸ்ஸு பூரா இப்படி கிழிஞ்சு கிடக்குதே மாமா. இதுக்கு யார் காரணம்? நீங்கள் மட்டும்தான் மாமா காரணம். இல்லை 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 இல்லை. என்னடி இது? எனக்கே புரிய மாட்டேங்குது. எதுக்கிட்ட என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க? உனக்கு எதுவுமே புரியாது இல்லை? போன டைம் உங்கள் அக்காவுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் உனக்கு பண்ண போகிறாங்க. எனக்கு வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கடி. பேசாமல் கொஞ்ச நேரம் இரேண்டி, இதெல்லாமே செஞ்சு தான் ஆகணும். சரி, அக்கா இங்கே? காவியா இங்கெல்லாம் வரக்கூடாதுடி. அவள் கீழே தான் நிற்கணும். உனக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உனக்கு யார் அத்தை பொண்ணு மாமா பொண்ணதோ அவங்க தான் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இல்லையா? அதனால தான் என்ன உங்கள் அம்மா நிற்க சொன்னாங்க. உங்கள் அக்கா முன்னாடி நின்று வரவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னடி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாம இரு. என்னமோ மாதிரி இருக்குடி, எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். கசகசன்னு இருக்குடி. ரெண்டாவது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல. எப்படா கழட்டி போட்டு ஃபேன் ஷர்ட் போடுவேன்னு இருக்கு.
இனிமே இப்படி தாண்டி ட்ரெஸ் பண்ணணும். நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? என்னடி சொல்கிறேன்? ஐயோ என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படி நிற்கிறது? இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்கன்னு தான் இதை போட்டுக்கேன் தெரியுமா? கிழிஞ்சுது. என்ன பண்ணுவியோ தெரிலடி. சரி, அது உங்கள் பாடு உங்கள் அம்மா பாடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசாமல் அமைதியாக நில்லு, இல்லைன்னா உங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் மொய் கவர் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பர்ஸில் வைப்பியான். எல்லாத்துக்கிட்டேயும் கீழே வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்க சொல்லி உங்கள் அம்மாமையும் சொன்னாங்க. அதுக்கு மேலே அந்த பர்ஸை வைக்க முடியலன்னு என் கையில் கொடுக்க சொன்னாங்க. நான் பத்திரமா கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துடணும், ஓகேவா? சரி சரி. அப்புறம் யாராவது கையில் அமௌண்ட் வச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோ. அதை வச்சு தான் பின்னாடி உங்கள் அம்மா அப்பா சீட் செய்ய முடியும், புரியுதா? ஐயோ பேசாமல் இருந்தால் அவங்களும் நமக்கு செய்ய வேண்டாம், நம்மளும் அவங்களுக்கு செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷனு இவ்வளோ பிரச்சனை எனக்கு புரியல. இங்கே பாரு, எல்லாமே நமக்கு ஒரு டைம் தான் நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த விசேஷம்லாம் எப்பாவது ஒரு நாளைக்கு தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுடி, புரியுதா? அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இனியே நினச்சாலும் நாளைக்கு இந்த விசேஷத்தை நடத்த முடியாதுல்ல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு உன் பேரை சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஆமாம் சாப்பிடுவாங்க போடி. சரி, ஒரே நிமிஷம். எங்கடி போகிறேன்? ஒரே நிமிஷம் இருடி, வரேன். ஏய், இங்கே வாடி ஒரு நிமிஷம். ஐயோ, இங்கே வாடி. கையில் நீ ரொம்ப அழகாக இருக்கடி இந்த பாவாடை தாவணியில். அது என்ன மேடம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்லாம்? எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ வித்தியாசமாக போட்டிருக்கீங்க. லேக்காங்கா தாண்டி போட்டிருக்கேன். என்ன ஓடி, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடி நீ. இதில் என் கண்ணை பற்றும் போ. ஆமாம் போடி நீ. இன்னைக்கு தாண்டி நீ பொண்ணு மாதிரி லட்சணமாக அழகாக இருக்கேன். என்ன இந்த கண்ணாடியை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன். எதுக்கு கண்ணு தெரியாமல் போய் யார் மேலேயாவது இடிக்கிறக்கா? போடி பேசாம. ஏய் என்ன அந்த பக்கம் பாரு, உனக்கு மேட்சிங்காக ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எனக்கு மேட்சிங்காவா? இவன் எதுக்கிட்டு ஏன் கலர்லேயே ட்ரெஸ் பண்ணியிருக்கான்? உன்ற மாமன் தானே, கேட்டு பாரு, உன்னை கொண்டுருவேன். உனக்கு இவன் மேலே ஐடியா இருக்கு? வேண்டாம் சாமி, எனக்கு இவங்க யாருமே வேண்டாம். நான் ஐடியா பண்ணுறதே வேற ஆள், சரியா? போய் தொலை. கையில் என்ன பண்ற? ஆனால் இந்த நாள் உன் பின்னாடி தானே வலிஞ்சிட்டு தெரியுது. அவன் என் பின்னாடி வலிவான், எங்கள் அக்கா பின்னாடி வலிவான், இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கு பின்னாடி வலிவா. இனி கொஞ்ச நேரத்தில் அந்த அஞ்சலி வரட்டும், அந்த கழுதை பின்னாடியும் வலிச்சிட்டு நிற்பான். அப்போ எனக்கு மட்டும் எதுக்கடி சொல்கிறேன் உங்கள் மாமன்னு? ஐயோ சாமி, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. வெற்றியும் பரவாயில்ல, அதே மாதிரி கதிரும் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஆனால் இவருக்கான் பாரு, இவன் சரியான ஒன்றா நம்பர் கேடிடி. அது எனக்கும் தெரியும். டேய் உனக்கு கொண்டுருவேன். எல்லாரும் கீழே தான் இருக்காங்க, கத்துனேன்னு வச்சுக்கோ, வந்து செக்கினிலே அப்புவாங்க. எங்க அம்மா தான் சும்மா உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. நான் அதே சாக்கில் வந்து உன்னை பார்க்க வந்துட்டேன். கையில் மாமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கனா? நல்லா தான் இருக்கேன். அதுவும் அத்தை பொண்ணுக்கிட்ட கேளு. நீயும் ரொம்ப அழகா இருக்கடி. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லைடா. அப்புறம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லடி. நான் சொன்னது உன் பக்கத்தில் நிற்கிறாள் என் மாமன் பொண்ணு, அவகிட்ட. வேலையை பாரு, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு நான் அழகா இருக்கேனா இல்லையா? நீயும் அவளும் பேசினா அதோட நிறுத்திக்கோங்க. என்ன பேசுறவளை வச்சுக்காதடா. கீழே எல்லாரும் இருக்க முடியும், அமைதியா பேசுடி. அடியே என் மாமன் பொண்ணு, நான் பேசினாலும் என்னை பற்றி அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு சீஃப் கெஸ்டே நீ தான். அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் கத்துனேன்னு வச்சுக்குவேன், உங்கள் அம்மா அப்பா மானம் தான் போகும், ரெண்டாவது ஓமானமும் போகும். இங்கே கத்து. நானும் பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இன்னைக்கு ஒரு நாளாவது இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. தேவையில்லாம என் வாய் போடுங்க, இங்கேருந்து கிளப்பி போடா. என்னடி இஷ்டத்துக்கு வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். கொள்ள தட்டி கையில் கொடுத்துரும் பார்த்துக்க. நீங்க மட்டும் அப்படியே மரியாதையை கூப்பிடுறீங்களோ? என்னமோ பொண்டாட்டி டீ போட்டு கூப்பிட்ற மாதிரி வாட்டி போடின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீயும் பார்த்து பேசு, இல்லாட்டி பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். ரெண்டு சரியான அராத்துக்கு இதுக்கு நடுவில் எங்கள் அக்கா என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டான். இவ யாரை பார்க்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். இவளை அப்புறம் பேசிக்கிறேன். இவ பாருங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கு? விசேஷத்துக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ராக்கு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒரு உமன் பேக் எடுத்து கையில் வச்சுக்க சொன்னாங்க, பணமெல்லாம் வாங்கி வச்சுக்க சொன்னாங்க, அவ்வளோதான். சமாளிக்காதடா, நீ எப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி எப்படி சமாளிக்கிறான்னு. போங்கடி பெரிய விழுத. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு. திமிரா கொழுப்பு. உங்களை விட ஜாஸ்தி இல்லடி, சரியா? கீழே போறீங்களா? ஓரம்போ கூட்டா கொடுக்குறவன இதுக்கு நீ இடுப்பு கிளீனா ஓடி. சரியான திமிரு பிடிச்சோண்டி, எப்படி இடுப்பை கிளீட் போறான் பாரு. இவனை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, உன்னை என்ன பண்றது? ஐயோ வேணாண்டி, இவன் இப்பவே இப்படி இருக்கான், இனி பெருசான எப்படி இருப்பானோ யாருக்கு தெரியும். ரொம்ப கஷ்டண்டி இவனை வச்சுட்டு.
சரி சரி. ஹே வாடி, என்னடி இவ்வளோ அழகா இருக்க? நான் உனக்கு அக்காடி, அதை முதல் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடு. அது எனக்கும் தெரியும், ஆனால் நம்ம ரெண்டுத்துக்கும் கொஞ்ச நாள் தானே வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் வாடி பொடி தான் கூப்பிட முடியும். போடி. நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க, நீ எப்படியோ கூப்பிட, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவளுக்கெல்லாம் முன்னாடியும் ஸ்டேஜ்லேயும் தானே இருப்பாங்க, நீ ஏன் இங்கே வந்த, என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, அது ரெஸ்ட் ரூம் போகணும். அது அந்த பக்கம் இல்லை இருக்குது. என்னமோ புதுசாக வீட்டுக்கு வர விளையாட்ட பண்ணிகிட்ருக்கேன், இந்த பக்கம் எதுக்கு வந்தேன்? ஒன்றும் இல்லடி. யாரு? ஐயோ, வினிதாவா? ப்ரோ என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. எப்படி இவளை மீறி நான் போய் அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையே. தெரிஞ்சால் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டேய், அங்கே பேர் அனிதா உன்னை கூப்பிட்றான். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். அத்தை வந்து உன்னையும் அனிதாவையும் வர சொன்னாங்க. போங்க 2 பேரும். நானும் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? இவ்வளோ மணி நேரம் பேசிட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை. இவன் வேறு இந்த நேரம் பார்த்தது பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்பான். இவனை சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல இருக்கே. என்ன இது பேந்த முழிக்கிறான், இவன் பண்ணுறது சரியில்லையே. இவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க? இவனை ஸ்டேஜில் கூப்பிட்டா போடி, நான் வேற கீழே வந்துட்டேன். போ. ஸ்டேஜில் யாருடி என்னை கூப்பிட்டாங்க? வேற யாரு? உங்கள் லொக்கா தான். போ. யார்? காயுக்கா கூப்பிட்டாளா? ஆமாண்டி, கிளம்புடி, போடி. ஐயா, அதுக்கே இப்படி சடைஞ்சுக்கிறேன். போகிறேன். என்னமோடி, நீ பண்ணுறது சரியே இல்லை. எதுக்கு இவன் நாய் மாதிரி நம்மளை விரட்டி அடிக்கிறான்னு தெரியலையே. சரி நான் போயிட்டு வரேன். ஏய், நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. என்னன்னு பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாயாலே ஒரு நாளைக்கு உண்மையை பேசிக்கிறேன். சரி நான் போகிறேன். என்ன பண்ணி தொலை. என்னாச்சு? எதுக்காக இப்போ என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்? இல்லை, உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எதுக்காக இவ்வளோ கிட்ட வர வினி? இல்லை, அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன். என்ன? ஐயோ, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ரொம்ப பதட்டமாக இருக்கு. அது வந்து ஏதாண்டாலும் சொல்லு சீக்கிரமா. அது வந்து உங்ககிட்ட நான் நீ உங்களை என்ன? டேய், சீக்கிரம் வருவியாமாடா, பெரியப்பா கூப்பிட்றாரு, வா. ஸோ இவனுக்கு வேற வரேன், ஒரே நிமிஷம். என்னன்னு சொல்லு சீக்கிரமா. அது வந்து சீக்கிரம் வாடி, இங்கே கூப்பிட்றாங்க, வாடி. டேய், உனக்கு வேற தனியாக சொல்லணுமா, வாடா. ஓ இல்லை, இப்போது இது சரியான நேரமாக இல்லை. இனி இப்போ நீங்கள் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்னை பார்க்க வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, டக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை, சரி, அப்புறம் பேசுவோம். அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கூட சொல்ல முடியல. அக்கா, விளையாட போகணும், வா போகலாம். யாருமே வரமாட்டேங்கிறீங்க, நான் என்னதான் பண்ணட்டும்? அம்மா உன் கூட எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போல்லாம் வெளியே வந்து விளையாடக்கூடாதுடி. பார்த்ததுக்கு இப்போ ஃபங்க்ஷன் வேறு நடக்குது, எல்லாரும் அப்புறம் என்ன திட்டுவாங்க தெரியுமா? இந்த அம்மாவுக்கு எப்போவுமே இப்படி தான்க்கா, ஏதோ ஒன்று சொல்லிட்டு நீ எதுக்குமே வரமாட்டப்போ. வெற்றி, நீயாவது வரியா? போய், உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி? வெற்றி மாமா, நீ வருவியா மாட்டியா? உன் கூட விளையாடாம வேற யார் கூட விளையாடுறது? வா, 2 பேர் போய் விளையாடலாம். வெற்றி, நீ இப்போ போய் விளாண்டேன்னு வச்சுக்குவேன், உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் 2 பேரும் சேர்ந்து உன்னை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் உன் விருப்பம். ஏன் வெற்றி, நம்ம எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. என்னென்னு கிண்டல் பண்ணுறாங்க? அது வேற ஒரு காரணமாக தாண்டி. வெற்றி, இங்கே வா ப்ளீஸ், போய் விளையாடலாம். வெற்றி, நம்ம வீட்டில் இப்படி பேசுகிறாங்களே, உனக்கு எதுவுமே ஒரு ஃபீலிங் இல்லையா? எனக்கு எதுவுமே தோணலைம்மா. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் பெருசாகிறதுக்கு அப்புறம் நம்ம விருப்பம் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. பெரியவங்க 1000 பேசுவாங்க, ஆனால் நடக்கிறது தான் நடக்கும். நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம்ல, தெரியும்ல, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா? என்ன வெற்றி இப்படி சொல்கிறாரு? சரி, அப்போ என்ன பிடிக்காதா வெற்றி? இல்லைம்மா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் காவியா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மாமா பொண்ணுங்களே ரொம்ப நல்ல பொண்ணு, பெஸ்ட்டு, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒன்று நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படிக்கணும், பெரிய லெவலில் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி யோசிக்க முடியும். நம்ம வீட்டில் சும்மா சொந்த வீட்டை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னையும் என்னையும் ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. எது கேட்டாலும் மனசில் எதுவும் ஆசை வளர்த்திக்காத, தயவு செய்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளால் சேர முடியலன்னு வச்சுக்கோவேன்,
அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது வெற்றி. நீ ரொம்ப நல்ல பெரிய கோலோட தான் இருக்கீங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் நம்ம வீட்டில் பேசுகிறத வச்சு உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. போங்க. ஒரு 2 நிமிஷம் சும்மா ரெடி. சரியா? நாங்கள் வேற விஷயமா பேசிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ். வெற்றி விளையாட வருமா வராதா? நான் வரேம்மா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏன் வெற்றி? அப்போ என்றைக்குமே உன்னோட ஒய்ஃபை நீ ஏற்றுக்க மாட்டியா? காவியா, உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிற? நம்மளா இன்னும் சின்னவங்க தானே. வீட்டில் இருக்கிறவங்க தான் புரியாமல் நம்ம மனசை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுகிறத நான் நினச்சி கூட பார்க்கல காவியா. அப்படின்னா அப்படின்னு வெற்றி மாமாக்கு என்ன இஷ்டம் இல்லையா? வீட்டில் இருக்கவங்க பேசுகிறத பிடிக்கலையா? என்ன விஷயமா இருக்கும்? ஆனால் நான் இவரை நேசிக்கிறேனே. எல்லாரும் சேர்ந்து என் மனசில் ஆசை வளர்த்திட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுறது? காவியா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க சொல்லு. ஏன் மாமா, அப்படின்னு உங்களுக்கு என்ன பிடிக்காதா? அக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. கொஞ்ச நேரடி போய் விளையாடுடி. நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓ சரி. அவ இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மனசில் நான் இல்லையா? என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வீட்டில் பெரியவங்க 1000 பேசுவாங்க, அதை மனசில் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்படின்னா நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லையா? உங்கள் மனசில் நான் இல்லையா? நான் பெரிய பொண்ணான வீட்டில் இருக்க எல்லாருமே என்கிட்ட உங்களோட கல்யாணத்தை பற்றி, நம்ம கல்யாணத்தை பற்றி மட்டும்தானே பேசுனாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? காவ்யா, அவங்க பேசுகிறாங்கக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனசில் சில ஆசைகள் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்கணும், அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத என் எண்ணம். வீட்டில் இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க காவ்யா. உன்கிட்ட நான் முதல்லேருந்து உன்கிட்ட ஏதாவது தப்பாக நான் நடந்திருக்கேனா, இல்லை தப்பாக பேசியிருக்கேனா சொல்லு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எதிர்பார்க்குற? பத்தாதிக்கு நீ ஒன்றும் என்னை விட அழகில் குறைச்சல் இல்லையே. நீ ரொம்ப அழகாக இருக்க, நல்லா படிக்கிற, எல்லா விஷயத்துலையும் நீ என்னை விட ஒரு படி மேலே தான் இருக்க காவ்யா. உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2வது விஷயம், நான் நிறைய யோசிக்கிறேன் காவ்யா. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணும். அப்போ தான் என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எனக்கு உன்னையும் பிடிச்சாலும் பிடிக்கலாம், பிடிக்காம போனாலும் போகலாம். ஆனால் இப்போ என் மனசில் இருக்கிறது லட்சியம் மட்டும்தான். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு டைரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா? நான் வந்து இவங்க பேச்செல்லாம் கேட்டு மனசில் ஆசையை வளர்த்திட்டு உட்காந்துருக்கேன் இல்லை வெற்றி? காவ்யா, நீ பேசுகிறது சரியில்லை. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. நம்ம 2 பேர்த்துக்கும் ரொம்ப சின்ன வயசு தான். நம்ம இன்னும் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாட்கள் இருக்குது, ரொம்ப வருஷங்கள் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பெரியவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் மனசில் வைக்காத. ஏன் இன்னும் நீ காலேஜ் எல்லாம் போகும்போது வேறு ஊருக்கு போகலாம், அங்கேயே வேறு யாராவது உனக்கு பிடிச்சிருக்கலாம். இல்லை இந்த ஸ்கூல்லேயே உனக்கு வேறு யாராவது பிடிக்க போகக்கூடிய நாள் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் தான் காவியம் அது வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. இப்போதைக்கு நம்ம படிப்பை பற்றி மட்டும் யோசிப்போமே. வீட்டில் இருக்கவங்க தேவையில்லாமல் உன் மனசில் ஆசையை வளர்த்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கோ. நான் இதில் எந்த தப்பும் பண்ணலை. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால் அந்த முடிவை பற்றி யோசிக்க முடியல. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ம். நீ இப்படியெல்லாம் நினைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல வெற்றி. எல்லாரும் தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்திட்டீங்கல்ல. எனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கணும், கிடைக்கலன்னா அதை கிடைக்காம விடவே மாட்டேன். உன்னை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் வெற்றி, தெரியும். சரிங்க மாமா, உங்கள் விருப்பம். உங்களுக்கு என்னை பிடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பிடிக்கலைன்னாலும் இப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. போடா. தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்திட்டாங்க. உன்னை பெற்றவங்க என்னை பெற்றவங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் காவியா, நீயாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டியே. கண்டிப்பாக எனக்கு ஃப்யூச்சரில் உன்னை பிடிச்சா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் பிடிக்கலைன்னா நீயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இது 2 பேர்த்துக்குமே உண்டான ஒரு உடன்படிக்கை தான்.
சரியா? வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பேசினாலும் மனசில் எதுவும் ஆசை வளர்த்திக்காத. வரட்டா? சரிங்க மாமா, சரி. என்ன பண்ணுறது? இதுதான் சரி. காவியா, ஏம்மா இங்கேயே நிற்கிறேன்? வா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஆரத்தி கிடைக்கணும்ல. ஆமாம், வெற்றி இங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, வெற்றி அந்த பக்கமாக என்னை வர சொல்லியிருக்காரு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரவா? வெற்றியா? எதுக்காகடி உன்னை வர சொல்லியிருக்காரு? சும்மாதாம்மா, ஏதோ ஒன்று காட்டணுமா, அதுக்காக என்னை கூப்பிடுறாரு. சரி நீங்கள் போங்க, நான் வெற்றி என்னன்னு கேட்டுட்டு அதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ, சரி சரி, சீக்கிரம் வாங்கடி. 2 பேருமே வந்துடுங்க, ஆரத்தி கரைச்சி சுற்றணும். சரிம்மா. என்ன யாரையுமே காணோம்? ஏண்டி ரமா, ஆரத்தி கரைச்சி சுத்தணும், வெற்றியும் காவியாவை மட்டும் காணோம், மிச்சம் எல்லாருமே இங்கே இருக்காங்களே. வெற்றி தான் அந்த பக்கமாக காவியா வர சொன்னா, நம்ம ஏதோ காமிக்கணுமாம்மா. நானும் அதை சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளையவே காணோம் நீ. இவங்களுக்கு விளையாட ஆரம்பித்தா அவர் வேலையே தெரியாது, நேரம் பொறுத்தும் தெரியாது. நம்ம சுற்றி கரைச்சி ஊற்றிட்டு மட்டையெல்லாம் எரிச்சு விட்டுட்டு பிள்ளைய கூப்பிட்டு உள்ளே விட்டுறணும். இன்னும் வேலை இருக்குல்ல. பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. யாராவது என்னை காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. நீ காவியோட குரல் மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாங்க, நீ போய் பார்ப்போம். ஆமாம், சீக்கிரம் வா. காவியா, காவியா கண்ணு எங்கே இருக்க? காவியா, காவியா ஆண்டி, இந்த பக்கமாக இருந்தது அண்ணி. புள்ள கத்துன சத்தம் கேட்குது. வாடி, ஒன்றும் ஆகாது, பிள்ளைய பார்த்துக்கலாம் வா. அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்க அம்மா. என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு வராங்கம்மா. ஐயோ, என்னடியாச்சு? யாரடி? என்னடியாச்சு? என்னடி சொல்கிறேன்? யார்கிட்டையும் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க போகிறோங்க? இங்கே யாரும் அந்த மாதிரி இல்லையேடி. திடீர்னு என்னடி குண்டை தூக்கி போடுற? சீக்கிரம் சொல்லி தோலடி. ஊருக்காரங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறாங்க. அம்மா 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 என்கிட்ட வேற யாரும் தப்பு நடந்துக்கிட்டம்மா. அம்மா அது நான் எப்படிம்மா சொல்லுவேன்? என்னடி காவியா, சீக்கிரமாக சொல்லு, எதா இருந்தாலும் சொல்லுடி. ஐயோ, பிள்ளையோட துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கே. சாமி, எதாக இருந்தாலும் சொல்லுடி, சீக்கிரமாக சொல்லு. வெளியெல்லாம் இருக்காங்க. உனக்கு யார் இப்படி பண்ணா? ஏன் இந்த கோலத்தில் வந்து நிற்கிறேன்? ஒரு நல்ல நல்லதும்மா. அம்மா அது நான் எப்படிம்மா சொல்லுவேன்? என்ன நடந்தாலும் சொல்லு. இந்த மாதிரி உனக்கு பண்ணது யாரு? யாரும் கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிட்டா சொல்லு பாப்பா. அத்தை, அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது அத்தை. சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. வேண்டாம் அத்தை, விட்டுருங்க. எனக்கு எதுவும் தப்பாக நடக்கல. தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். இது இதோட விட்டுருங்க. யாருன்னு கேட்குறேன்ல, சொல்லுடி. யாரும் கேட்டுட்டே இருக்கும், ஒன்றுமே சொல்ல மாட்டியா? சொல்ல போகிறே இல்லையாடி? அம்மா, அதை சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லைம்மா. என் பேச்சை யாரும் கேட்கவும் மாட்டீங்க. என்னடி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி நாங்கள் யோசிக்க முடியும்? இப்படி ஒரு கோலத்தில் வந்து நிற்கிறியே, உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் பார்த்தா பதறி போயிடுவாங்க. சாமி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. இது சத்தியமான உண்மை அத்தை. தப்பாக நினைக்கிறதுக்கு என்னடி இருக்குது? உன்னை இப்படி பண்ணவனை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட போகிறதில்ல, சொல்லு. என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனது வேற யாரும் இல்லை அத்தை. வேற யாரும் இல்லை. யாருடி? உங்கள் மூத்த பையன் வெற்றி தான் இப்படி பண்ணிட்டாரு அத்தை. என்னடி சொல்கிற? என்னடி சொல்கிற? என் பையனா? ஐயோ, இல்லவே இல்லை, சத்தியமாக என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்டி. என்ன பிள்ளை சொல்கிற? வெற்றியா? வெற்றி பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரே, ரொம்ப நல்ல பையன்டி. என்னடி நடந்துச்சு? யார் மேலேயும் இல்லதையா? ஐயோ, எனக்கு நீ என்ன பேசுகிறேன்னே புரியலையே. பார்த்தீங்களா, நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் வெற்றி மேல நம்பிக்கையில நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறீங்கல்ல. நீ என்ன தப்பு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன்டி. என் பையன்னு சொல்கிறீ? இல்லை, என் பையன் ஒரு காலம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்டி. அப்படி நான் அவனை வளர்க்கவே இல்லையே. காவியா, நீ ஏதாவது குழப்பத்தில் ஒன்று பேசலையே சாமி. உண்மையாக வெற்றி மாமா தான் இப்படி பண்ணானா? என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுடி. அம்மா, எனக்கு ஒரு காலம் தெரியலம்மா. என்னை மன்னிச்சிரு. மேலே போய் சத்தியம் போட்டதுக்காக என்னை மன்னிச்சிரு. கடவுளே, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏம்மா, பெத்த பொண்ணை விட உங்களுக்கு உன் அண்ணன் பையன்தான் பெருசாக போயிட்டானா? நான் எவ்வளோ தூரம் வந்து நின்று சொல்கிறேன், அப்போ கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல.
சத்தியமா வந்தாம்மா காரணம். உன் மேலே சத்தியம்மா. இதுக்கு மேலே வேறு யார் மேலே சத்தியம் போடணும்? இல்லை நான் செத்தாதான் நீ நம்புவியா? ஐயோ ஐயோ அண்ணி, வெற்றி எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் என் பொண்ணு பொய் சொல்கிறான்னு சொல்லி நான் நம்பி கேட்டேன். என் பையன், உங்கள் பையனை என் பையன் மாதிரி பார்த்தனே, இப்படி பண்ணிட்டானே அண்ணி. என் பொண்ணுக்கு இப்போ நியாயம் கிடைச்சாகணும். நீங்கள் எப்படி இப்படி பண்ணி வச்சிருக்கா அண்ணி? பாருங்க அவளை, நீங்களே பாருங்க. இங்கே பாரு ரம்மா, நீ என் பையன் மேலே தப்பாக்கிது பழிய இது போட்டுறாத தாமி, கெஞ்சி கேட்குறேன். தப்பான பழியை போட்டு நீ நம்மளோட உறவை இது பண்ணிடாத. இவ சொல்கிறது எனக்கு இப்போவே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. காவியா, நல்லா பார்த்துட்டு தான் சொல்கிறியா? என் பையன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா காவியா? அத்தை என்ன பேசுறீங்க? ஒரு பொண்ணு எந்த விஷயத்தில் வேணால் போய் சொல்லுவான், இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாளா? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? இல்லை எங்கள் அம்மா அப்படி என்னை வளர்த்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அத்தை? அதானே, என்ன நீ பேசுகிறீங்க? உங்கள் பையன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு என் பொண்ணு பழி போடுற லெவலுக்கு நான் கேவலமாக வளர்த்திருக்கேனா? இன்னொன்று என் பொண்ணு தப்பான பொண்ணா? இப்படி வந்து நிற்கிறாளே, இதை பார்த்து கூட உங்களுக்கு தெரியலையா? இல்லை, சத்தியமாக இருக்கவே இருக்காது. வெற்றி அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை. காவியா, தயவு செய்து எது போய் இது சொல்லிடாதம்மா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிடாதம்மா. அத்தை கெஞ்சி கேட்குறேன்டா, உண்மையே சொல்லு. போதும் அண்ணி, நிறுத்துங்க. என் பொண்ணை பார்த்தா எப்படி தெரியுது? உங்கள் பையன் மேலே பழி போட்டு என்ன பேசுகிறீங்க அண்ணி? நீங்களும் தானே அவளை எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. என் பொண்ணு பொய் பேசுகிற மாதிரி தெரியுதா? இப்படியெல்லாம் பொய் பேசி ஏன் அண்ணி என் பொண்ணு தன்னோட மானத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிற, அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் என் பொண்ணையே கேட்குறீங்க? உங்கள் பையனையும் கூப்பிடுங்க, கேட்போம். இல்லை ரம்மா, கொஞ்சம் பொறுமையாயிரடி. காவியா சொல்லு காவியா. என்னட்ட எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி தான் நானும் கேட்குறேன். என்னை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரி தெரியுதா? சொல்லுங்க. இல்லை பொய் சொல்லிட்டு இருக்க பொண்ணு மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லடி, எனக்கு 2 பேர்த்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னால் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியலடி. சத்தியமாக என் பையன் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான்டி. முதல்ல உங்கள் பையனை கூப்பிடுங்க அண்ணி. வெற்றி கூப்பிடுங்க. என்னால் முடியவே முடியாதுடி. நீங்கள் கூப்பிடாட்டி நான் கூப்பிட்றேன். வெற்றி இங்கே வா. வெற்றி. என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அத்தை, என்ன திடீர்னு இப்படி பேசுகிறீங்க? கவியா, ஏன் அழுதுட்ருக்கேன்? என்னாச்சு? யார் என்ன பண்ணாங்க? யார் என்ன சொன்னாங்க? எது? யார் என்ன பண்ணாங்களா? யார் என்ன சொன்னாங்களா? நல்லா தான் நடிக்கிற வெற்றி. நீயும் நான் என்னமோன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல வெற்றி. அத்தை, என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. உங்கள் அம்மாவுக்கும் உனக்கு எதுவுமே புரியாதுடா, புரியாது. என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து அவளை இப்படி பண்ணி வச்சதும் இல்லாமல் யார் என்ன வந்து தெரியாத நாட்டை கேட்குறியா? நல்லா வளர்த்தி வச்சுருக்கீங்க நீ, நல்லா வளர்த்தி வச்சுருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன் உங்களையும் உங்கள் பையனையும், ஆனால் இப்படி நடிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. போதுரம்மா போதும், நானும் எதுவும் பேசக்கூடாது, நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியாக பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் நீயும் உன் பொண்ணும் பேசுகிறது சரியில்லை. என் பையன் மேலே ஒட்டுப்பத்த பழியும் திருப்பி இருக்கீங்க. என் பையன் இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறான். எனக்கு ஒன்றும் புரியலை சத்தியமாக. ஆனால் என் பையன் மேலே நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான். உன் பொண்ணு தான் ஏதோ போய் சொல்கிறான். ஏன் அண்ணி, என் பொண்ணு இப்படிப்பட்டவளா? நீங்கள் சொல்லுங்கள். இப்படி வந்து பொய் சொல்கிற அளவுக்கு என் பொண்ணு என்ன? உங்கள் பையன் மேலே என்ன கோவம் வச்சுட்டு வந்து இப்படி பண்ணியிருப்பா? ஒரு பொண்ணு எதில் வேணால் பொய் சொல்லுவா, இதில் பொய் சொல்லுவாளா? நீங்கள் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களா நீ? போதுரம்மா போதும், நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பாக இருக்குது. என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லவே இல்லை. அத்தை, நான் அவகிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கல அத்தை. நான் எதுவுமே தப்பு பண்ணல. என்ன காவியா, நீ என்ன சொல்லி வச்சுருக்கேன்? நான் உங்ககிட்ட எப்போ காவியா தப்பாக நடந்துக்கிட்டேன்? உங்ககிட்ட எதுவுமே நான் பேசவே இல்லையே காவியா. அப்படி இருக்கும்போது என்ன காவியா இப்படி ஒரு பொய்? இது பழி காவியா, இது காலம் பூரா மாறாது காவியா. என் மேலே ஒரு கரையாக விழுந்துடும். தயவுசெய்து உண்மையை சொல்லு காவியா. என்ன மாமா, அம்மாவும் பையனும் மறைமுகமாக மிரட்டுறீங்களா? நீங்கள் எதுவுமே என்கிட்ட பண்ணலையா மாமா? கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது என்கிட்ட நீங்கள் அத்தை மீறி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல. இப்படி என்ன சங்கடப்படுத்தி வச்சுருக்கீங்களே மாமா. சத்தியமா இல்லை இல்லை இல்லை. நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல. என் ட்ரெஸ்ஸு பூரா இப்படி கிழிஞ்சு கிடக்குதே மாமா. இதுக்கு யார் காரணம்? நீங்கள் மட்டும்தான் மாமா காரணம். இல்லை 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 இல்லை. சொந்த பந்தமெல்லாம் போயிடுச்சாலும் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஏன், என்ன பிரச்சனை? எதாக இருந்தாலும் சொல்லுமா. ஏன் இப்படி திடீர்னு ஏதோ வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் தங்கச்சியோட முகமும் சரியில்லையே, என்னாச்சுமா? வேலா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லு. அண்ணே, உன் பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? என் பொண்ணு இப்படி அழுது நிற்கிறான்னு பாரு. இங்கே பாருண்ணே.
என்னங்க அது? யார் இப்படி ஒன்று பண்ணுது? ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு. எங்காவது விழுந்துட்டியா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாம்மா? மாமா கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அண்ணே காவியாம்மா, என்னம்மாச்சு? அப்பா கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை? அப்பா அப்பா அது வந்து அப்பா உன்னை யார் இப்படி பண்ணான்னு சொல்லுமா, வெட்டி புளி போட்டுடுறேன். வேற யாருன்னு இப்படி பண்ணுவாங்க? வேற யார் இப்படி பண்ண போறாங்க? நம்ம குடும்பத்து மேல கை வைக்கிறதுக்கு வேற யாருக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. நீ பெத்து வச்சிருக்கே ஒரு புள்ள, அவன் தானே இப்படி பண்ணிட்டான். என்ன சொல்ற? வெற்றியா? வெற்றி வெற்றி, நான் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தா தம்பி, இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்பேன்னு நினைக்கல. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? வெற்றி தான் இதை பண்ணாரா? மாமா, நான் எதுவுமே பண்ணல மாமா, இவ பொய் சொல்றா மாமா. இல்லை, என் பொண்ணு பொய் சொல்லலை, இவன் தான் பொய் சொல்கிறான். மாமா நான் சத்தியமாக உண்மையதான் மாமா சொல்கிறேன். வெற்றி தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு மாமா. எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா மாமா? என்னடா நாயே, உன்னை சொந்தக்கார பையன் நம்பி அனுப்புனதுக்கு என் பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துட்டியா? உன்னை வேண்டாம் மச்சான், வேண்டாம். என் பையனுக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். தயவு செய்து நீங்க எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாங்க, வாங்க வாங்கிங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி அடிக்கிறீங்களே, மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி. என் பையன் தான் தப்பு பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இவ சொல்கிறான்னு சொல்கிறீங்களே, என் பையன் இல்லைன்னு சொல்கிறானே, யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க வேலா, தயவு செய்து நீ இதுக்கு மேலே பேசாத வேலா. உன் பையன் பண்ண தப்புக்கு நீங்கள் யாருமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் பொண்ணு எப்படி கலங்கி நிற்குதுன்னு பார். ஐயோ கடவுளே. போய் பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துட்டு வந்து போட்டு போ. சும்மா நிறுத்துங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே என் பையன் இப்படி தப்பாக பேசுகிறீங்க. என்ன தப்பாக பேசுகிறாங்க? உன் பையன் ஒழுக்கமா என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இப்போ என்னமோ நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. சின்ன வயசுல இப்படி கேவலமாக நடந்துக்கிற மாதிரி வளர்த்தி வச்சிருக்கிற. இதுதான் நீங்கள் எல்லாம் வளர்த்துன லட்சணமா? நானும் ரொம்ப நல்ல பையனாக இருப்பா, என் பொண்ணை கட்டி கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம், அதுவும் சின்ன வயசு, ஒரு +2 படிக்கிறதுக்குள்ளேயும் பையன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறானே. இவெல்லாம் பெருசானா என்னென்ன பண்ணுவான்? ஐயோ, உங்கள் குடும்பத்தில் மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. போதும். என் பொண்டாட்டி கூட சொல்லும்போதும் கூட நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் உண்மைதான், எல்லாருமே சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னத்தை கண்டுட்டீங்க? யார் என்ன சொன்னாங்க? இதே வயதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு சீர் பண்ணுறதுக்கு முடியலன்னு சொல்லும்போது என் பொண்ணாக நினச்சி நான் சீர் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ நல்ல விதமாக பேசுனீங்க 2 பேரும். இப்போ அடுத்த நிமிஷமே நாங்கள்லாம் கெட்டவங்களாயிட்டோம்ல, என் குடும்பம் கெட்டவங்களாயிடுச்சுல்ல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, உங்ககிட்ட இருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, ஒரு சின்ன பிரச்சனை. என் பையன் இந்த தப்பு பண்ணானா பண்ணலையோ அது வேற விஷயம். ஆனால் உங்களோட குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. நாங்கள் தான் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டோம், என் புருஷனும் நம்பிட்டார். ஆனால் சத்தியமா ராமா, நீ உனக்கு தெரியாது உன் குடும்பத்தை பற்றி இவ்வளோ கேவலம் உன் புருஷன் பேசுகிறானே, நீ பாட்டுக்கு நின்றுட்டுருக்க. என்ன நீ எங்களுக்கு சீர் செய்கிறதுக்கு வக்கில்லைன்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறீங்களோ? நாங்களா ஒன்றும் எங்கள் பொண்ணுக்கு சீர் செய்ய சொல்லலையே, நீங்கள் தான் பெரிய இதாட்ட செஞ்சீங்க. நானும் சரி எங்கள் அம்மா வீட்டு சார்பாக செய்கிறீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சொல்லி காட்டுவீங்கன்னு நான் நினைக்கல. நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்கன்னு நினச்சேன். உங்களோட புத்தி இப்போ தானே வெளியே வருது. நல்ல வேலை, இதுக்கு உண்டான பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். அதுக்குன்னு நீங்கள் சீர் செஞ்சதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வட்டியை முதலமா திருப்பி உங்கள் மூஞ்சில் வீசி எறியறது தான் என் வேலை. ரமா, என்னண்ண, உன் பொண்டாட்டி கிட்ட கேட்காம உன் புள்ள கிட்ட கேட்காம என்ன இருக்கிறியா? ஆரம்பத்துலேருந்தே தங்கச்சிங்கிறவளை தட்டி வச்சு தானே நீங்களாம் பழகிருக்கீங்க. பொண்டாட்டி கிட்ட பொட்டி பாம்பா அடங்கிற பழக்கம் உங்களுக்கெல்லாம் தானே இருக்குது. சத்தியமாக கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. உன் பையனுக்கு தண்டனையை கொடுத்து வெளியே அனுப்புறியா இல்லை என்ன பண்ண போற? என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா? சும்மா நிறுத்துறமா. இன்னமும் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற. இத்தனை மணி நேரம் நான் பொறுமையா இருந்தேன். என் பொண்டாட்டி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி என் பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்றா. 2வது, பெத்த பிள்ளைங்களை நம்பாம வேற யார் நம்ப முடியும்? நீ உன் பொண்ணை தானே நம்புற, அதே மாதிரி என் பையனை என் பொண்டாட்டி நம்பர்ல என்ன தப்பு இருக்கு? 10ஆவதுக்கு வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசுற. எப்படி ரம்மா நீ இப்படி மாறி போயிட்ட? சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரம்மா. நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நினைக்கவே இல்லையே. உனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாது,
உன் புருஷனுக்கு தான் தெரியாது பாதியில வந்தவர், உனக்கு என்ன? ம் சரி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா, என் குடும்பத்தை பத்தியும் என் பிள்ளைங்களை பத்தியும் என் பொண்டாட்டியை பத்தி இவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்க. நீ என்ன நாக்கில் நரம்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரம்மா? நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி எல்லாம் பேசி பழகுவேன்னு. என்னமோ ரொம்ப மாறிட்டேரம்மா, ரொம்ப மாறிட்ட. என்ன மச்சான், சும்மா பேசுறதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஆ, என் பொண்ணுகிட்ட உங்க பையன் தப்பா நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமா, என் பொண்டாட்டி அப்படிதான் பேசுவா. ஏன் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ? பண்ணது பூரா தப்பு. இதுல என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் பேசணும். சும்மா கசகசன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க யாரு? உங்க சொந்தம் தானே. என் பையனை உங்க பொண்டாட்டியும் தானே பார்த்துட்டே இருந்திருக்கா. எல்லாம் வளர்த்திருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பையன் இப்படி வளர்ந்துருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்க, நம்ம பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாளா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா? ஏன் இந்த பொண்ணு கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம், வேற யாராவது பண்ணது வெற்றிதான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். எவ்வளவு விஷயம் இருக்கு. எதையுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏய் காவ்யா, உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உண்மையா வெற்றி இப்படி பண்ணானா? மாமா என்ன நீ என் பொண்ணை என் முன்னாடியே மிரட்டுற? பையன் தப்பு பண்ணுவானா அப்பா மிரட்டி அது இல்லைன்னு சாதிக்க வைக்கிறியோ? ஏ காவியா, அப்பா நான் சொல்றேம்மா, உனக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ உண்மையை மட்டும் சொல்லு. ஏதாவது நடந்திருந்தது அப்புறம் என்னோட முகத்தை இவங்கள பார்க்க வேண்டியது வரும். ஆமாம் காவியா, ஆமாம், தப்புனா தப்பு தான். இப்போ சொல்கிற கேட்டுக்கோ. உன்னை மீறி எங்களுக்கு எதுவும் முக்கியம் இல்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததுன்னா இப்போ சொல்கிறேன், இந்த உறவும் கூட எனக்கு வேண்டாம், முறிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். என்னென்ன பேசுறடி? ஏண்டி வாயில் இப்படி இல்லாமல் பேசுகிற? நீ தேவையில்லாமல் பின்னாடி வருத்தப்படுவ. ஏதாவது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சின்னா ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ராமா. வார்த்தையை பார்த்து பேசு. கோவத்தில் என்ன வேணால் வார்த்தையை ஊத்துறாதராமா, ஊத்துறாத. அண்ணி நான் சொல்கிறத கேளுறம்மா. என்ன நீ இப்போ தான் ஒன்றும் செய்யலை பிடிக்கல நீங்களே பேசுனீங்க. நீங்கள் எங்கள் பொண்ணுக்கு சீர் செஞ்சதை முதற்கொண்டு சொல்லி காமிச்சிட்டிங்கல்ல. எல்லாத்தோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணி, தெரிஞ்சிருச்சு. என்ன புத்தி தெரிஞ்சு போச்சு? ஆ, ஏதோ ஒரு விஷயத்தினால இப்போ உங்களை பத்தி தான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காவ்யா, நான் உண்மையா சொல்றேன், என் பையனை நான் அப்படி வளர்த்தவே இல்லை. உண்மையா சொல்லு காவ்யா. மாமா இல்ல மாமா. காவியா, அப்பா நான் சொல்றேன், உண்மையா அவன் தப்பா நடந்துக்கிட்டானா? ஆமா இல்லைங்கிறத மட்டும் சொல்லு. தேவையில்லாம இவங்க மிரட்டுறாங்கன்னு பயத்துட்டு மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம்ப்பா, வெற்றி மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருப்பா. போதுமா, அது என் கண்ணால பார்த்தேன். இவர் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருப்பா. காவியா, உண்மையா சொல்லு, நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனாடி? நான் உன்கிட்ட பேசிட்டு தானே போனேன். ஏன் காவியா மேலே இப்படி வீண் பழி போடுற? இது ரொம்ப தப்பான பழி காவியா. என் மேலே கோவர் தான் என்ன 4 அடி கூட அடிச்சிட்டு தப்பா என் மேலே இந்த மாதிரி பொய் பழி போட்டுறாத காவியா. காலம் புற என்னால் சுமக்க முடியாது காவியா. குற்ற உணர்ச்சியோட தெரிய முடியாது காவியா. எல்லாரும் பார்க்குறவங்களே என்ன தப்பாக பேசுவாங்க காவியா. தயவு செய்து என் மேலே தப்பான பழியை போட்டுறாது காவியா. ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுதே. காவியா உண்மையே சொல்லு காவியா, யாரும் மேலே கோவப்படாமல் நான் பார்த்துக்கிறேன். பொய் பழி மட்டும் என் பையனுக்கு போட்டுறாத காவியா. தாங்க முடியாது காவியா, குடும்பமே அவமானத்தில் நிற்கணும். என்ன காவியா, உண்மையே சொல்லு காவியா. நான் உன்கிட்ட உண்மையாக தப்பா நடந்துக்கிட்டேனா? சொல்லு காவியா. ஏன் காவியா இப்படியெல்லாம் சொல்கிற? சொல்லு காவியா. இப்போ நான் என்ன பண்ணுறது? வெற்றி மேலே தெரியாமல் பழிய போட்டுட்டேன். இப்போ குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வரும் நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஐயோ, இப்போ இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கடவுளே, வெற்றி என்னை மன்னிச்சிடு. எனக்கு நீ கிடைக்கணும். அதனால உன் மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மன்னிச்சிடு வெற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்காம நான் உன்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு. அம்மாவும் மகனும் ஏன்னா இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக பேசாதீங்க. போதுமா, என் பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். இப்போ தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக பேசுகிறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் வெக்கப்படுறேன். நீங்கள் பண்ணது எல்லாமே நான் பணம் வந்தோன்னே வட்டி முதலமாக இந்த சீருக்கு உண்டானதை நான் கொடுத்துட்றேன். இனிமேல் உங்கள் குடும்பத்தோடு எனக்கு எந்த தொடர்புமே வேண்டாம். ரமா, உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீங்களே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த உறவு? வேணவே வேணாம்.
அத்தை தப்பாக பேசாதீங்க அத்தை. நானே தப்பானவனா இருந்துட்டு போகிறேன். அதுக்காக உறவுகள்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுறாதீங்க அத்தை. சொன்னால் கேளுங்க. ரமா, நீ ரொம்ப தப்பான முடிவு, அதுவும் ரொம்ப கோவத்தில் எடுக்கிற. என் பையனே தப்பு பண்ணதாவே இருக்கட்டும் ரமா. தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாத. என் பொண்ணுக்கிட்ட உங்கள் பையன் தப்பாக நடந்துக்கிட்டதை ஒத்துக்கிறதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க. நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனைன்னா நான் என்னென்ன பண்ணுறது? போதும்னா போதும். நான் இது தப்பான முடிவோ சரியான முடிவோ எனக்கு எதுவுமே வேண்டாண்ணே. இந்த உறவை இப்போவே முறிச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்களுக்கு இதுலேருந்து ஒரு சொத்தில் ஒரு பைசா கூட தேவையும் கிடையாது. கிளம்புறேன். ரமா வேண்டாம் ரமா, சொன்னா கேளு. வேணாம் பிள்ளை, சொன்னா கேளு பிள்ளை. அப்பா நான் எதுவுமே தப்பாக பண்ணலப்பா. எனக்கு தெரியும்டா என் பையனை பத்தி. நீ எதுவும் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பையனை நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் காவியா, நம்ம கிளம்பலாண்டி. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். குடும்பம் தெரியறதுக்கு காரணமாயிட்டேன் நீ. அம்மா அப்பாவோட வளர்ப்பையும் தப்பாக பண்ணிட்டேன் நீ. வெற்றி, நான் இனிமேல் உன்னை பார்க்க முடியாதுல்ல. நீ பண்ண ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுச்சு பாரு காவியா. ஏன் காவியா, இப்பயாவது உண்மையை சொல்லுடி. என் மேலே தான் எல்லாமே தப்பு. இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா என் அம்மா அப்பா ரொம்ப அவமானப்பட்டுருவாங்க. நான் வரேன் வெற்றி. உன் சுயநலத்துக்காக எல்லாத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணாத காவியா. போதும் வெற்றி, இதுக்கு மேலே என் பொண்ணுக்கிட்ட நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் பொண்ணு உண்மையை தான் பேசியிருக்கா. நீ ரொம்ப தப்பானவன். தயவு செய்து உங்கள் பையனை பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் கிளம்புறோம். வா போகலாம். போகலாம். அவமானப்பட்டதும் என்னால தான். நிறைய பிரச்சனைகள் என்னால தாண்டி நடந்துச்சு. என்னக்கா சொல்கிறேன்? இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கேன். இது நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? உங்ககிட்ட சொல்ல முடியாமல் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ யார்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியலக்கா. வேண்டாம் வேண்டாம். இப்போ என்னை பற்றியோ இல்லை வெற்றை பற்றியோ உண்மை அக்காவுக்கு தெரிய வேண்டாம். அவள் தாங்க மாட்டா. எனக்கு முன்னாடி இருந்தே அவள் வெற்றியை லவ் பண்ணுறாக்கா. இதை பற்றி ஆறாமற பேசுவோம். அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியலக்கா. பேசலாம், தனியாக 2 பேரும் பேசலாக்கா, ப்ளீஸ்க்கா. எனக்கும் புரியலடி. காஃபியா இதை பற்றி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல. இந்த பின்னாடி இருக்கிறவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். சரி, நீ சொல்கிறபடியே கேட்போம். ஏண்டி, என் மேலே நீங்கள் கூட கோவமாக இருக்கீங்களாடி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களாடி? இல்லை, உன்னை பற்றி நாங்கள் தப்பாக நினைக்கல. நீ கோபக்காரின்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ அவர் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்கேங்கிறத நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம். ஆனால் இதை பற்றி எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே. எப்படி என்னால் சொல்ல முடியும்? நான் வெற்றி எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா? வெற்றி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லடி. அவன் மேலே கோவம் இருக்கிற லெவலுக்கு காதல் இருக்கு. நாளுக்கு நாள் அவன் மேலே இருக்க காதல் அதிகரிச்சுட்டே தான் போகுதே ஒழிய கம்மியாகலடி. என்னால் வெற்றியை மறக்க முடியாதுடி. அவன் இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்கிட்ட அவன் ஆசையாக பேசினான். எல்லாருமே அவனை பற்றி என் மனசில் ரொம்ப அபிப்பிராயம் விதைச்சிட்டாங்கடி. அது ஏன் தப்பு இல்லையே, பெற்றவங்களோட தப்பு தானே. கல்யாணம் உனக்கும் அவனுக்குன்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமும் மனசில் பதிய வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு. அதுவே காதலாக மாறிடுச்சு. இப்போ அது வெறியாக மாறின அவளுக்கு ஆயிடுச்சுடி. நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில. சத்தியமாக வெற்றி இல்லைனா அடுத்த நிமிஷம் இல்லை, ஏன் அடுத்த நொடி நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டி. தெரிஞ்சுக்கோங்க. என்னக்கா பேசுகிற நீ? என்ன பேசுகிற? தெரிஞ்சுதான் பேசுறியா? இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. வெற்றி மாமா மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். முதல்ல மாமா கொண்ட பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லு. எனக்கு அதை பற்றி தெரியலடி. அவன் அப்போ இருந்தே என்னை பிடிக்கலன்னு தான் சொன்னான். ஆனால் என்கிட்ட ஆசையாக பேசினா, என்கிட்ட நெருங்கி வந்தான். ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. என்னை தவிர வேறு யார் அவன் கூட இருந்தாலும் சத்தியமாக நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன். நான் செத்துருவேண்டி. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அக்கா இல்லாத வாழ்க்கையில் எங்களால் இருக்க முடியாதுல்ல. அக்கா எனக்கு முன்னாடி இருந்தே வெற்றி மாமாவை விரும்பியிருக்கா. அப்படி பார்க்கும்போது சத்தியமாக வெற்றி மாமா கூட அக்கா சேர்றது தானே நியாயம். நான் இப்போ தானே இடையில வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரோட வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கணும்? இந்த மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. ஆனால்
அவனோட மன வேதனைக்கு அக்கா தான் காரணங்கிறது எனக்கு புரியல. ஆனால் அக்கா இவ்வளோ லவ் பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. எனக்காக எல்லாம் ஒரு உதவி பண்ணுவீங்களா? எப்படியாவது வெற்றி என் கூட சேர்த்து வைப்பீங்களாடி? உங்கள் 2 பேரையும் நம்பி தாண்டி நான் இருக்கேன். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராமல் பார்த்துக்கங்கடி ப்ளீஸ் டி. எப்படியாவது என்னை வெற்றி கூட சேர்த்து வச்சிருங்கடி. அக்கா நீ கவலையே படாத. வெற்றி மாமா தான் உனக்கு புருஷன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா, உனக்கு வெற்றி மாமா தான் தாலி கட்டுவாருக்கா. உனக்கு தாலின்னு ஒன்று ஏறினா அது வெற்றி மாமா கையால் மட்டும்தான் ஏறும்க்கா. நீ கவலையே படாத. கண்டிப்பாக வெற்றி மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாருக்கா. நீ கவலைப்படாத. அதுக்கு நான் என்ன பண்ணமோ பண்ணுவேங்க்கா, கவலைப்படாத. இதுக்காகடி இப்போ இப்படி சொன்ன? நீயும் வெற்றியை உயிருக்கு லவ் பண்ணுறீங்கடி. அதை பற்றி அப்புறம் பேசலாம்க்கா. இப்போ அக்காவை சமாதானப்படுத்த பாரு. சரிக்கா நீ அழுகாத. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு போய் அமைதியாக இருக்கா. இந்த ஊர்லேருந்து போகிறதுக்குள்ளே உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறது தான் என் வேலையாக இருக்கும். அம்மா அப்பா முன்னாடி போய் அழுது வடைஞ்ச முகத்தோடு போய் நிற்காத. அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு வெற்றி மாமா கூடயோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க யார் கூடயும் பேச வேண்டாம். இப்போதைக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அவங்க ரெடியானதுக்கப்புறம் ஏதோ ஒரு முடிவு பண்ணலாம். பத்தாத்துக்கு ஊர் திருவிழா வேறு வருதுன்னு சொல்கிறாங்களே, மாற்றம் ஏதாவது நடக்கும்க்கா. எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கணும். கடவுளே நீ தான் எப்படியாவது இவங்க 3 பேர்த்து மனசில் இருக்கிறதுல யாராவது ஒருத்தராவது மாறிடும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். சுனிதாவும் வெற்றி உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்களே. ஆனால் இது என்ன புது பிரச்சனை? அக்கா மனசில் வெற்றி மாமாவை பற்றி இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. தேவையில்லாத புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வராத கடவுளே ப்ளீஸ். இது வரைக்கும் நான் அதிகமாக உங்களை யாரையுமே கும்பிட்டதில்லை. கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது அக்காவோட மனசில் இருக்க எண்ணத்தை மாற்றி வெற்றியையும் சுனிதாவையும் சேர்த்து வச்சுட்டு அக்காவோட மனசை மாற்றி கொடு கடவுளே ப்ளீஸ். கடவுளே எப்படியாவது வெற்றி மனசுலேருந்து எண்ணெய் தூக்கிட்டு அக்காவை உட்காரவே. அதே மாதிரி என் மனசுலையும் வெற்றியை எடுத்துட்டு வெற்றி மனசுலையும் நான் இருக்கக்கூடாது ப்ளீஸ். எப்படியாவது நல்லபடியாக அக்காவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் ப்ளீஸ். முருகா முருகா, என்னோட வாழ்க்கையில் எல்லாமே நான் நினச்சபடி மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் மாறி நடக்குது, அதை நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் முருகா, எப்படியாவது என்ன வெற்றிக்கிட்ட சேர்த்து வச்சிரு. நீ பிரித்து வைக்கணும்னு நினைக்காத, என்னால் முடியாது. நான் இப்போ எதுக்கு துணிஞ்சுதான் நிற்கிறேன். எனக்கு என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எதிரியே என் தங்கச்சி வராளே, ஒத்துக்க முடியாது. இந்த வெற்றிக்காக நான் இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன் முருகா. எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில் அவனை நான் அடைஞ்சே ஆகணும். அவனால் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லணும் முருகா. இப்போ கூட அவனால் கண்ணீர் விட்டுட்ருக்கேன். அதுக்கெல்லாம் அவன் வேதனை சொல்லணும் முருகா, சொல்லணும். இப்போ ஏன் அழுதுட்ருக்கேன்? அழுகாதுன்னு சொன்னல்லக்கா. என் அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணுறல்ல. கரைப்பார நினச்ச கல்லும் கரையுங்கிறதுக்கு நீங்கள் தாண்டி உதாரணம். நான் நினச்சது நடக்கணும்டி, நடந்தே தீரணும். அது வரைக்கும் ஓய மாட்டான் இந்த காவ்யா.